மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இண்டெக்ஸோட அப்டேட், அப்புறம் மார்க்கெட்டோட அப்டேட், ஓஎன்ஜிசி, ஐஇஎக்ஸ், டிசிஎஸ், பேங்க் லால வந்திருக்கக்கூடிய அப்டேட், விப்ரோ, ஹெச்இஜி லிமிடெட், அம்புஜா சிமெண்ட்ஸ், ஜேஎஸ்டபிள்யூ, வேதாந்தா, இண்டிஜன், டாடா பவர், ஸ்விக்கி, கனரா பேங்க், ஆர்விஎன்எல், செமிகண்டக்டர் செக்டார்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட், ஹூண்டாய், எஸ்ஜேவிஎன் லிமிடெட், ராஜ்பிதானா பயோடீசல், நேவி ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அப்டேட். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸோட அப்டேட். இன்னைக்கு நிப்டி 50 0.7% அளவுக்கு அப் ஆயிருக்குது. நிப்டி நெக்ஸ்ட் 50 1.02% அளவுக்கு அப் ஆயிருக்கு. நிப்டி மிட் கேப் 150 0.88% அளவுக்கு அப் ஆயிருக்கு. நிப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் 0.94% அளவுக்கு அப் ஆயிருக்கு. நிப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் 1.23% அளவுக்கு அப் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ஓவராலா பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. ரெண்டாவது ட்ரேடிங் செஷனா இந்த வீக்ல வந்து எல்லா இண்டெக்ஸுமே வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு நல்ல ஹைல ஓப்பன் ஆயிருந்தது. அப்புறம் ஃபர்தரா டவுன் ஆயிருந்தாலும் எண்ட் ஆஃப் த ட்ரேடிங் செக்ஷன் வந்து கிராஜுவலா அப் ட்ரெண்ட்ல போய் 181 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகி 24,457 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா ரேட் கட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் நல்லாவே ஒரு அப் ட்ரெண்டை வந்து கொடுத்துருக்குது. நிப்டி 50 வந்து ஒரு 181 பாயிண்ட் வந்து அப் ஆகி 24,457 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. பிஎஸ்சி சென்செக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 598 பாயிண்ட்ஸ் வந்து அப் ஆகி 80,846 அப்படிங்கிற ஒரு லெவல்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. செக்டார் பேசிஸ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது பாத்தீங்க அப்படின்னா ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டார் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. பேங்கிங்ல எஸ்பெஷலி பாத்தீங்க அப்படின்னா HDFC ஆக்சிஸ் பேங்க்லாம் வந்து நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. இதுதான் வந்து மேஜர் கான்ட்ரிபியூட்டர் இன்னைக்கு வந்து நிப்டி 50 வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு. நிப்டி பேங்க் இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 1% அளவுக்கு அவுட் பர்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்குது. மேஜரா வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரேட் கட் வந்து அனௌன்ஸ் பண்றதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து அப் ஆயிருக்குது. ஏன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஜிடிபி growth வந்து 5 அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்து கீழே டவுன் ஆயிருக்குது. ஸோ இதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னா ரேட் கட்டால தான் முடியும் அப்படிங்கிற ஒரு ரீசனால கண்டிப்பா நம்மளோட எக்கானமியை பூஸ்ட் பண்றதுக்காக ரேட் கட் இந்த டிசம்பர்ல அனௌன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு ரீசனால இன்னைக்கு மார்க்கெட்டை மேலே ஏற்றிருக்கிறாங்க. ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு மார்க்கெட்ல இருக்க அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா என்டிபிசி கிரீன் எனர்ஜி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 10% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி அப்பர் சர்க்கியூட்டே வந்து டச் பண்ணியிருக்குது. இது வந்து ஐபிஓ பிரைஸ்ல இருந்து 31% வந்து அதிகமா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அடுத்து வருண் பிவரேஜ் பாத்தீங்க அப்படின்னா நேத்து ஒரு டாக்ஸேஷன்ல வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து வந்திருந்தது. அது அபிஷியலா வந்திருக்குங்கிறது நமக்கு தெரியல. அதுல வந்திருந்தது என்ன அப்படின்னா டொபாக்கோ பிளஸ் வந்து பீவரேஜ் இந்த ரிலேட்டடா இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டுக்கெல்லாம் வந்து ஆல்ரெடி 30% வந்து கவர்மெண்ட் டாக்ஸஸ் விதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அதுல அடிஷனலா ஒரு 5% இன்க்ரீஸ் பண்ணி 35% வந்து அதோட டாக்ஸேஷன் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து போட போறதா ஒரு தகவல் வந்திருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வருண் பிவரேஜ் ஸ்டாக் வந்து ஒரு 5% வந்து டவுன் ஆயிருக்குது. சேம் டைம் ஐடிசியோட ஸ்டாக்ஸுமே வந்து இன்னைக்கு டவுன் ஆயிருக்குது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியோட Q2 ரிசல்ட் வந்து ஒரு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு ரிசல்ட்டா வந்து இருக்குது. இந்த ஸ்டாக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அது ஐபிஓ லிஸ்ட் ஆனதுல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல வந்து தான் போயிட்டு இருக்கு. இது லிஸ்ட் ஆன பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 390 அப்படிங்கிற லெவல்ல இருந்தது. இப்போ இது லாஸ்டா ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கக்கூடிய பிரைஸ் 500 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் வந்து இருக்குது. ஸோ அடுத்து எஃப்ஐஐ, எஃபிஐ அண்ட் டிஐஐ ட்ரேடிங் ஆக்டிவிட்டி வந்து பார்க்க போறோம். இன்னைக்கு டிஐஐ பை பண்ண ஸ்டாக்கோட வேல்யூ பாத்தீங்க அப்படின்னா 14,553 கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பை பண்ணியிருக்கிறாங்க. 14,804 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூன்னு பார்க்கும்போது நெகட்டிவ்ல 250 கோடியா வந்து டிஐஎஸ் வந்து அமௌண்ட்டை மார்க்கெட்ல இருந்து வெளியெடுத்திருக்கிறாங்க. எஃப்ஐஐ, எஃபிஐ பாத்தீங்க அப்படின்னா 22,450 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் 18,783 கோடி அளவுக்கான ஷேர்ஸ் வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. நெட் வேல்யூல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எஃப்ஐஐ வந்து 3,664 கோடி அளவுக்கு அமௌண்ட் வந்து மார்க்கெட்ல இருந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ மார்க்கெட் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு 3 ட்ரேடிங் செஷனாவே வந்து எஃப்ஐஐ வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் வந்து நெட் வேல்யூ இருந்தது. இன்னைக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து இருக்குது. ஸோ அந்த ரீசனால தான் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாப் 5 கெய்னர்ஸ் நிப்டி 50ல டாப் 5 கெய்னர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா அதானி போர்ட், என்டிபிசி, அதானி என்டர்பிரைசஸ், ஆக்சிஸ் பேங்க், எஸ்பிஐ. டாப் 5 லூசர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பாரதி ஏர்டெல், ஹீரோ மோட்டார் கார்பரேஷன், ஐடிசி, ஹெச்டிஎஃப்சி லைஃப், சன் ஃபார்மா. நிப்டி நெக்ஸ்ட் 50ல டாப் 5 கெய்னர்ஸ் யூனியன் பேங்க், அம்புஜா சிமெண்ட், டிமார்ட், ஜியோ பினான்ஸ், கனரா பேங்க். டாப் 5 லூசர்ஸ் வந்து பிபிஎல், எல்ஐசி இந்தியா, ஐசிஐசிஐ பொடென்ஷியல், அதானி கிரீன் எனர்ஜி, ஏடிஜிஎல். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற நியூஸ் பாத்தீங்க அப்படின்னா ஓஎன்ஜிசில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஓஎன்ஜிசி பாத்தீங்க அப்படின்னா
அவங்களோட ஸ்டாக் வந்து ஓபிஏஎல், அதாவது ஓஎன்ஜிசி பெட்ரோ அடிஷனல் லிமிடெட்ல வந்து 94.57% இருந்ததை 95.69% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து 4,906 கோடி அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க ரைட்ஸ் இஷ்யூ மூலமா. இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது பார்க்கும்போது 1.1 மில்லியன் டன்ஸா வந்து பெர் ஆனம் வந்து இருக்குது. ஃபினான்சியல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஓஎன்ஜிசி வந்து நெட் ரிப்போர்ட் வந்து 11,987 கோடியா வந்து இருக்குது. குவார்டர் ஆன் குவார்டர்ல இது 34% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது வந்து ஆபரேஷனல் எஃபிஷியன்சி அண்ட் மார்ஜின்ஸ் பேஸ் பண்ணி இம்ப்ரூவ் ஆயிருக்குது ஓஎன்ஜிசியோட ரிப்போர்ட். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஐஇஎக்ஸ் இதுல வந்திருக்கக்கூடிய அப்டேட். இவங்களோட ட்ரேடிங் வால்யூம்ங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா 15.7% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது 9,689 எம்யூவா வந்து இந்த நவம்பர்ல வந்து இருக்குது. இதோட மார்க்கெட் டே அஹெட் மார்க்கெட் டிஏஎம் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 17.3% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து குறைஞ்சிருக்குது. அதாவது ஒரு யூனிட்டுக்கு 3 ரூபா 30 பைசா வந்து இருக்குது. அதே மாதிரி ரியல் டைம் மார்க்கெட் ஆர்டிஎம் பாத்தீங்க அப்படின்னா 13.4% வந்து இயர் ஆன் இயர்ல வந்து குறைஞ்சிருக்குது. 3.46 பெர் யூனிட்டுக்கு வந்து பிரைஸ் மார்க்கெட் பிரைஸ் வந்து இருக்குது. ஐஎக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிரீன் எனர்ஜி ஜென்ரேட் பண்றதுல வந்து 818 எம்யூ வந்து அச்சீவ் பண்ணியிருக்கிறாங்க. இது மார்க்கெட்ல இயர் ஆன் இயர்ல 331 மடங்கு வந்து அதிகம். ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் லால வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். பேங்கிங் லால அமெண்ட்மெண்ட் பில் வந்து 2024 வந்து வந்திருக்குது. இதுல பாத்தீங்க அப்படின்னா 19 அமெண்ட்மெண்ட் வந்து ப்ரொபோசல் பண்ணியிருக்கிறாங்க. இதுல வந்து பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டர்ல வந்து 4வது ஒரு நாமினி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அன்கிளைம்டு டிவிடெண்ட் அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்ட் ஐஇபிஎஃப்ங்கிறது வந்து பேங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அமெண்ட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி சப்ஸ்டான்சியல் இன்ட்ரெஸ்ட் வந்து ரீடிஃபைன் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து டைரக்டர் டர்ன் ஓவரை வந்து 8லேருந்து 10 வருஷமா மாற்றுறதுக்கும் இந்த பில்ல வந்து அமெண்ட்மெண்ட்ல இருக்குது. சேம் டைம் கவர்மெண்டோட ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ளஸ் வந்து ஆடிட்டிங் குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த அமெண்ட்மெண்ட்ல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குதா கருதுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா விப்ரோ இதுல வந்து இருக்கக்கூடிய அப்டேட் பாத்தீங்க அப்படின்னா விப்ரோ வந்து நெட்ஸ்கிப்போ அப்படிங்கிறோட பார்ட்னர்ஷிப் போட்டு சைபர் கிரைம் செக்யூரிட்டியை வந்து என்ஹான்ஸ் பண்றதுக்கு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்கிறாங்க குளோபலி. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் ஆப்டிமைசேஷன் மெத்தடை வந்து யூஸ் பண்ணி அவங்களோட பிசினஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த கொலாபரேஷன் மூலமா பாத்தீங்க அப்படின்னா செக்யூர் ஆக்சஸ் சர்வீஸ் ஏஜ் பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட கிளைண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட சைபர் செக்யூரிட்டி ஸ்பெண்டிங் வந்து ஆப்டிமைஸ் பண்றதுக்கு வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஹெச்இஜி லிமிடெட் கம்பெனில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்த ஷேர் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 14.1% அளவுக்கு வந்து உயர்ந்திருக்குது. இதோட ட்ரேடிங் பிரைஸ் 500 வந்து இருக்குது. அதே சமயத்துல கிராஃபைட் இந்தியா லிமிடெட் கம்பெனியும் வந்து 9% அளவுக்கு உயர்ந்திருக்குது. இதோட ட்ரேடிங் பிரைஸ் 569 வந்து இருக்குது. இதுக்கான காரணமா பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட ஹெச்இஜி ட்ரேடிங் வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா 156 கோடி ஷேர்ஸா இருக்குது. இது வந்து லாஸ்ட் 20 டேஸ் ட்ரேடிங் ஆவரேஜை விட அதிகம். அதே மாதிரி கிராஃபைட் இந்தியா பாத்தீங்க அப்படின்னா 88.8 லட்சம் ஷேர்ஸா வந்து ட்ரேடிங் வால்யூம்ங்கிறது வந்து இருக்குது. இவங்களோட ஆவரேஜ் ட்ரேடிங் வால்யூம் பாத்தீங்க அப்படின்னா 3.64 லட்சமா வந்து இருந்தது. இந்த ரெண்டு கம்பெனியும் இப்ப ட்ரேடிங் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகி நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு காரணமா பாத்தீங்க அப்படின்னா சைனா வந்து அவங்களோட எக்ஸ்போர்ட்ஸை வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க கிரிட்டிக்கல் சிப் மேக்கிங் மெட்டீரியலுக்கு யூஎஸ்க்கு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. இந்த ரீசன்னால அதுக்கு அடுத்த லெவல்ல இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டரா இருக்கக்கூடிய இந்த ரெண்டு கம்பெனிகளுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்கிறதா திங்க் பண்ணி இந்த ஸ்டாக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா டாடா கன்சல்டன்சி சர்வீஸ்ல வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் பாத்தீங்க அப்படின்னா பேங்க் ஆஃப் பூட்டானோட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்கிறாங்க. அவங்களோட கஸ்டமர் சர்வீஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கு மாடர்னைசேஷன் அண்ட் டிஜிட்டலைசேஷன் மூலமா டிசிஎஸோட குளோபல் பேங்கிங் பிளாட்ஃபார்ம் மூலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்டகிரேட்டட் பப்ளிக் சர்வீஸ் உருவாக்கி கண்ட்ரியோட டிஜிட்டல் எக்கனாமியை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஆப்டிமைசேஷன் ஆப்ரேஷன் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி இந்த பிளாட்ஃபார்ம்ங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஏஐ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் கனெக்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ண போறாங்க ஃபியூச்சர் பிசினஸ் டிமாண்ட்ஸ் வந்து மீட் அவுட் பண்றதுக்கு. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ஸ்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட். அம்புஜா சிமெண்ட்ஸ்ங்கிறது அதானி குரூப் ஆஃப் த ஒரு பார்ட் ஆஃப் கம்பெனி தான். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கூல் ப்ரோக் அப்படிங்கிற பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களோட கார்பன் யூசேஜ் வந்து குறைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜீரோ கார்பன் ஹீட்டிங் டெக்னாலஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணி
அம்புஜா சிம்ஸோட சிஇஓ அஜய் கபூர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்களோட நெட் ஜீரோ அப்படிங்கிற ஒரு டார்கெட்டை அச்சீவ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் லீடரா வந்து சஸ்டைனபிலிட்டியில இருக்கணுங்கிறது தான் அவங்க விருப்பப்படுறதா சொல்றாங்க. இந்த ரீசனால இவங்க கூல் ப்ரோக்கோட பார்ட்னர்ஷிப் போட்டு அவங்களோட புரோட்டோ டைனமிக் ஹீட்டரை வந்து டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஃபாசில் ஃபியூல் யூஸ் பண்றதை வந்து குறைச்சி கார்பன் எமிஷனை சிக்னிஃபிகண்ட் அளவுக்காக குறைச்சி அவங்களோட நெட் ஜீரோங்கிற டார்கெட்டை அச்சீவ் பண்றதுக்கு பிளான் பண்றதா சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜேஎஸ்டபிள்யூல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். சேர்மன் ஜெய் ஜிந்தால் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்களோட ரினியூவபிள் எனர்ஜி ரிலேட்டடாகவும் நிறைய அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இவங்க வந்து ஒரு 20 கிகாவாட் பவர் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அண்ட் 40 கிகாவாட் ஹவர் 5 கிகாவாட் எனர்ஜி ஸ்டோரேஜ் வந்து 2023க்குள்ள உண்டு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பிளானா வந்து வச்சிருக்கிறாங்க. பிளஸ் இவங்க வந்து சோலார் அண்ட் விண்ட் எனர்ஜிலையும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் ராஜஸ்தான், குஜராத் அண்ட் மகாராஷ்டிரா இந்த ஸ்டேட்ஸ்ல வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அதே சமயத்துல கிரீன் ஹைட்ரஜன் இனிஷியேட்டிவ் வந்து இவங்க எடுத்திருக்கிறாங்க. இவங்களோட பைலட் ப்ராஜெக்ட் பாத்தீங்க அப்படின்னா 3800 டன் பெர் இயருக்கு வந்து கிரீன் ஹைட்ரஜன் வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்ச் 2025க்குள்ள வந்து ரன்னிங்க்கு வரும். அதே சமயத்துல இவங்க வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன்ல வந்து இந்த கிரீன் ஹைட்ரஜன் வந்து யூஸ் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து வேதாந்தால வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். இவங்க வந்து பேங்க் ஆஃப் அமெரிக்கா பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரல் ரேட்டிங் வந்து வேதாந்தா லிமிடெடுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட கரண்ட் ட்ரேடிங் பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.91% அளவுக்கு இன்னைக்கு அப்பா இருக்குது. 464 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி பிஓஎஃப்ஏவும் இவங்களோட டார்கெட் வந்து 470 ரூபாய்க்கு வந்து செட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட டிவிடெண்ட் ஈல்டு பாத்தீங்க அப்படின்னா 9.08% வந்து இருக்குது. இவங்க டிவிடெண்ட் வந்து ரீசெண்டா கொடுத்தது வந்து 20 ரூபா, 4 ரூபா, 11 ரூபா அப்படிங்கிற மாதிரி டிவிடெண்ட் வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து டாடா பவர்ல வந்திருக்கக்கூடிய ஒரு நியூஸ். டாடா பவர் பாத்தீங்க அப்படின்னா 431 மெகாவாட் டிசி சோலார் ப்ராஜெக்ட் வந்து மத்திய பிரதேசத்துல வந்து இன்ஸ்டாலேஷன் பண்றதுக்கு ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்கிறாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1235 ஏக்கர்ஸ்ல வந்து இந்த சோலார் ப்ராஜெக்ட்ஸ் வந்து பில்ட் பண்ண போறாங்க. இது மூலமா பாத்தீங்க அப்படின்னா அவங்க CO2 எமிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 7,80,300 டன் அளவுக்கு குறைக்க போறதா வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்து ஸ்விக்கில வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஸ்கூட்டி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கியோட ஒன் ஆஃப் தி சப்சிடரி தான். இந்த ஸ்கூட்டி பாத்தீங்க அப்படின்னா ஸ்விக்கிட்ட இருந்து ஃபண்டை வந்து செக்யூர் பண்ணியிருக்கிறாங்க 1600 கோடி அளவுக்கு ரைட் இஷ்யூ மூலமா. இதுல வந்து 1350 கோடி வந்து எக்ஸ்பென்ஷனுக்கும் 250 கோடி வந்து ஒர்க்கிங் கேபிட்டலாகவும் இருக்க போகுது. ஸ்கூட்டியோட டேர்ன் ஓவர் வந்து 2024ல வந்து 5795 கோடியா வந்து ரீச் ஆயிருக்குது. அதே மாதிரி இவங்களோட growth பாத்தீங்க அப்படின்னா 1580 கோடியா வந்து இருந்தது 2022ல. இந்த ஸ்கூட்டி பிசினஸ் பாத்தீங்க அப்படின்னா சப்ளை செயின் சர்வீசஸ் அண்ட் வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட், ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் இதெல்லாம் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்றாங்க. இவங்க வந்து ஸ்விக்கியோட ரெவன்யூ ஜென்ரேஷன்ல 40% வந்து இவங்க தான் கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கனரா பேங்க்ல வந்திருக்கக்கூடிய அப்டேட். கனரா பேங்க் அவங்களோட பிக்ஸ்டு டெபாசிட் ரேட்ஸ் எல்லாம் வந்து அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. நியூ இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா டிசம்பர் 1ல இருந்து எஃபெக்டிவ்க்கு வருது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட ரேஞ்ச் பாத்தீங்க அப்படின்னா 4% இருந்து 7.40% வரைக்கும் வந்து இருக்குது. ஜென்ரல் பப்ளிக்கு வந்து இது 4% இருந்து 7.90% அளவுக்கு இருக்குது சீனியர் சிட்டிசனுக்கு. இன்ட்ரெஸ்ட் பிரேக் டவுன் பார்க்கும்போது 4% பாத்தீங்க அப்படின்னா பிக்ஸ்டு டெபாசிட் வந்து மெச்சூரிட்டி பீரியட் வந்து 7 to 45 நாளுக்குள்ள இருக்கிறதுக்கு இருக்குது. அதே மாதிரி 1 இயர் பிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு வந்து 6.85% வந்து இருக்குது. அதே மாதிரி 444 நாளுக்கு மேல இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி அடையக்கூடிய பிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு 7.25% வந்து இருக்குது. சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது 80 வயதுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு வந்து 0.60% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இதோட ஈல்டிங் பாத்தீங்க அப்படின்னா 8% இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கனரா 444 ஸ்கீமுக்கு கீழே வந்து வருது. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா செமிகண்டக்டர் செக்டார்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஜப்பான் கம்பெனியான ஈகர் பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் செமிகண்டக்டர் செக்டார் கம்பெனிஸ்களோட கொலாபரேட் பண்றதுக்கு வந்து இன்ட்ரெஸ்டா இருக்கிறாங்க. இவங்க வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு ஃபேக்டரி கொண்டு வர்றது மாதிரி இல்லாம இந்தியன் செமிகண்டக்டர் செக்டார்ல வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உண்டு பண்றது வந்து இவங்களோட எய்மா இருக்குது. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டையும் கவர்மெண்டோட சப்போர்ட்ஸையும் வந்து வாங்கி நிறைய கொலாபரேஷன் பண்றதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க லாங் டேர்ம்ல.
அடுத்து பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் மோட்டார்ஸ் இந்தியாவில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஹூண்டாய் மோட்டார்ஸ் வந்து ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே அண்டு ஐஐடி மெட்ராஸ் இவங்களோட ஜாயிண்ட் பண்ணி பேட்டரிஸ் அண்டு எலக்ட்ரிஃபிகேஷன்ஸ் வந்து ரிசர்ச் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கு வந்து இந்த குரூப் பார்த்தீங்க அப்படின்னா 7 மில்லியன் அளவுக்கு வந்து அடுத்து வரக்கூடிய 5 வருஷங்கள், அதாவது 2025லேருந்து 2029 வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த ரிசர்ச் வந்து இனிஷியேட்டிவ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கான ஒரு சென்டர் வந்து ஐஐடி டெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ஹுண்டாய் மோட்டார்ஸ். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஜேவிஎன் லிமிடெட் கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். எஸ்ஜேவிஎன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட என்ஜேஹெச்பிஎஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனர்ஜி ஜென்ரேஷனில் வந்து 6612 மில்லியன் யூனிட்ஸ் வந்து இந்த டிசம்பர் 1க்கு வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு செகண்ட் ஃபாஸ்டஸ்ட் ரெக்கார்டு 2011 இருந்து. இந்த ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1250 மெகாவாட் கெப்பாசிட்டியோட 110% அளவுக்கு பிளான்டு ஓவர்லோடு ப்ரொடக்ஷன் வந்து பண்ணியிருக்குது 116 நாளில். இதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா சொட்லட் ரிவர் வந்து நல்ல ஹை லெவல் ஸ்லிட் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுற அந்த என்ஜேஹெச்பிசி ஸ்டேஷனில் இருக்கிறவங்களோட டீம் ஒர்க் தான் வந்து மெயினான காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிஜெனி லிமிடெட் இந்த கம்பெனியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இவங்க வந்து பிளாக் டீலில் வந்து அப்ராக்சிமேட்டா 1.13 crore ஷேர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. இது வந்து அவங்களோட ஈக்விட்டியில் 4.7% வந்து இருக்குது. இதோட ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 707 கோடியாக வந்து இருக்குது. ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 623 பெர் ஷேருக்கு வந்து இருக்குது. இவங்களோட மெயின் ஸ்டாக் ஹோல்டராக இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா சிடி டான் இன்வெஸ்ட்மெண்ட். இவங்க வந்து 2.9 அளவுக்கான ஸ்டாக் வந்து செல் பண்ணுறாங்க. இது வந்து அரௌண்டு 470 கோடி அளவுக்கு இருக்குது. இதோட ஃப்ளோர் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 615. ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன்ஸ் பார்க்கும்போது நந்தூர் ப்ளஸ் வந்து சிஏ டான் இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க 2 பேர் தான். இதில் நந்தூர் பார்த்தீங்க அப்படின்னா 23.64% அளவுக்கு ஸ்டாக்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணி லார்ஜ் ஸ்டாக் ஹோல்டராக வந்து இருக்கிறாங்க. சிஏ டான் பார்த்தீங்க அப்படின்னா 20.42% அளவுக்கு ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணி இருக்கிறாங்க. பிரிட்டன் பார்க் கேபிட்டல் வந்து 12% அளவுக்கு வந்து ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்றாங்க இந்த கம்பெனியில. அடுத்து ராஜ்புத்தானா பயோடீசல் இந்த ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆயிருந்தது 90% பிரீமியம்ல வந்து லிஸ்ட் ஆயிருந்தது 247 ரூபாவா. பிளஸ் இன்னைக்கே வந்து இது ஒரு அப்பர் சர்க்கியூட் வந்து ஹிட் பண்ணி இருக்குது 259 ரூபாய்க்கு. இதுக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஐபிஓ சப்ஸ்கிரிப்ஷனே வந்து 718 மடங்கு வந்து இருந்தது. நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1345 மடங்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இருந்தது. இவங்களோட மெயினான அப்ஜெக்டிவ் பார்த்தீங்க அப்படின்னா நீரவாணி ராஜ் எனர்ஜி பிரைவேட் லிமிட்டோட ஒர்க்கிங் கேபிட்டலை வந்து கவர் பண்ணுறதா வந்து இவங்களோட மெயினான அப்ஜெக்டிவாக வந்து இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெட்ரோ ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஆந்திர பிரதேஷ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட மெட்ரோ ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்மெண்ட் வந்து ஃபேஸ் 1ல் விசாகப்பட்டினம் வந்து விஜயவாடா இந்த 2 இடத்துல வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ண போகிறாங்க. இதோட எஸ்டிமேஷன் வந்து 22,507 கோடியாக வந்து இருக்குது. விசாகப்பட்டினம்ல பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1ல் வந்து 446.23 கிலோமீட்டர் அளவுக்கு 42 ஸ்டேஷன் இருக்கக்கூடிய ஃபேஸ் 1 ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. இதுக்கு லேண்ட் ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 99.75 ஏக்கர்ஸ். அதே மாதிரி விஜயவாடா பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் 1ல் வந்து 38.40 கிலோமீட்டர் அளவுக்கான ஒரு ப்ராஜெக்ட். இதோட எஸ்டிமேஷன் காஸ்ட் வந்து 11,009 கோடி அளவுக்கு வந்து இருக்குது லேண்ட் அக்விசிஷன் மட்டுமே. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்விஎன்எல்ல வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். ஆர்விஎன்எல் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கான்ட்ராக்ட் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வேட்ட இருந்து டிசைன் அண்ட் கமிஷனிங் ஆஃப் ட்ராக்ஷன் சப்ஸ்டேஷன்ஸ் பண்ணுறதுக்கு. இதோட வேல்யூவேஷன் வந்து 186.77 கோடியாக வந்து இருக்குது. மெயினாக இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் ட்ராக்ஷன் சிஸ்டம் வந்து 1x25 kV டு 2x25 kV அவங்களோட ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆர்விஎன்எலோட நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 27% வந்து இயர் ஆன் இயரில் வந்து இன்க்ரீஸ் ஆகி 286 கோடியாக வந்து இருக்குது. அடுத்து இந்தியன் நேவியில் வந்திருக்கக்கூடிய ஒரு அப்டேட். இந்தியன் நேவி பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் வந்து ஒரு அப்ரூவல் வந்து கொடுத்துருக்குது 21,772 கோடி அளவுக்கான இந்தியன் நேவியில் அப்கிரேடேஷன் பண்ணுறதுக்கு. இது மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா 31 நியூ வாட்டர் ஜெட் ஃபாஸ்ட் அட்டாக் கிராஃப்ட் புதுசாக இன்க்ளூட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட் இடபிள்யூஎஸ் அப்படிம்பாங்க இதுக்கான அப்ரூவலும், அப்புறம் ஒரு 6 அட்வான்ஸ் லைட்டிங் ஹெலிகாப்டரும் வாங்குறதுக்கான ஒரு அப்ரூவலும் வந்து இந்தியன் நேவிக்கு வந்து கிடைச்சிருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து 2வது ட்ரேடிங் செஷன் இன்னைக்குமே ஒரு பாசிட்டிவ் ட்ரேடிங் செஷனாக வந்து அமைஞ்சிருக்குது. லாஸ்ட் ஒரு 1.5 மந்த்தாக ஒரு நெகட்டிவ் ட்ரெண்ட்ல இருந்தது வந்து லாஸ்ட் ஒரு
5 to 6 ட்ரேடிங் செஷனா வந்து மார்க்கெட் வந்து ஒரு கிரீன்ல ஒரு பாசிட்டிவ் நோட்ல வந்து க்ளோஸ் ஆயிட்டு இருக்குது. ஸோ இந்த அப் ட்ரெண்டுங்கிறது வந்து தொடருமான்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்குது. மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து ஒரு சைடு வேஸ்ல போறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் இருக்குது. இருந்தாலுமே அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட்டை பொறுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல போகுமா இல்ல டவுன் ட்ரெண்ட்ல போகுமாங்கிறது தெரியும். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்ல இருந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த அப்டேட்ஸை பொறுத்து தான் வந்து நம்மளோட மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ண போறதுங்கிறது இருக்கும். ஸோ அந்த அப்டேட்ஸ்லாம் வந்து நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் வந்து அதிகமாக தெரியுது. இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு சைடு வேஸ்ல தான் மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சமயத்துல வந்து ஒரு டவுட்ஃபுல்லான சுச்சுவேஷன்ல நம்ம ஹியூஜ் அமௌண்ட் வந்து ஒரு பல்கான அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கண்டிப்பா தவிர்க்கணும். நல்ல வேரியேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை பார்த்து ஸ்மால் ஸ்மால் குவான்டிட்டியில வாங்குறதா வந்து நமக்கு நல்லது. பிப்ரவரிக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு தெரியும் நம்ம மார்க்கெட் வந்து என்ன ஒரு நிலைமையில இருக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ அது வரைக்குமே வந்து கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது தான் நமக்கும் நல்லது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் இது மாதிரியான ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் அண்ட் நியூஸஸுக்கு வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.